Good day students. இப்போ நம்ம பார்க்க போறது NPO part 2 அதாவது comprehensive problems big sums. Okay, total of 5 sums இருக்குமா 20 21 22 23 24. So நான் ட்ரை பண்ண போறது 21 23 24. உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் கொடுக்கிறது இது உங்க ஹோம்வொர்க் 20 as well as 22. ட்ரை பண்ணி பாருங்க, டவுட் இருந்தா அது பாருங்க. ஓகே fine. Sum number 21. From the following receipt and payment account of Airport Youth Association, prepare income and expenditure account for the year ended 31st March 2019 and balance sheet as on that date. So receipt and payment given. See, once opening capital fund கொடுத்துட்டாங்க, listen, நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன், NPO பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல நீங்க பிரசன்டேஷன் எப்படி வரும்னா income and expenditure balance sheet போடணும். ஓகே, பட் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. லைக் ஸ்டேட் சிங்கிள் என்ட்ரி பாத்தீங்கன்னா கேபிட்டல் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் நோட்டிக்கும். அதே மாதிரி இங்க என்ன பண்ணனும், பேலன்ஸ் ஷீட் போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் நோட்டிக்கும். டோன்ட் யூஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் சிங்கிள் என்ட்ரி. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பென்டிச்சர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்சிங் ஃபிகர் கேபிட்டல் ஃபண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்ட் 1ல பாத்தீங்கன்னா அதுதான் கடைசி சம். ஓகே, சோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு என்ன அட்வான்டேஜ்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துட்டான் 20000. சோ நாட் நெசசரி நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணணுமா பேலன்ஸ் ஷீட் போடணுமா வேண்டாம். ஸ்ட்ரைட்டா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போயிடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரிசிப்ட் சைடு பார்க்கலாம். இன்கம் அது பின்னாடி தட் நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ஃபைனல் அக்கவுண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல்ல. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வருது பாத்தீங்களா, அங்க டாட் எழுத சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ஃபண்ட் இருக்கு, செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாக் ஆஃப் புக்ஸ், ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்ட், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், டியூ சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்ட் என்ன மீனிங், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், ஸ்டாக் கொடுத்தாங்க, ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி, க்ளோசிங் ஸ்டாக். ஃபைன். சோ நம்ம எங்க டாட் வைக்கணும்னா ரிசிப்ட் சைடுல சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் டாட் வைக்கணும். ஓகே, டாட் வச்சாச்சு. சோ 1 by 1 வரலாம். ஓபனிங்ல 2 பேலன்ஸ் இருக்கு. ஓகே, 2 கவர்மெண்ட் கிராண்ட். see it is ஸ்பெசிஃபிக்கா கவர்மெண்ட் கிராண்ட் கொடுத்திருக்காங்க, அது ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கொடுத்திருக்காங்க. தட் இது லைபிலிட்டி சைடுல வரும். நான் வச்சுக்கோ, ஜெனரல் நீங்க டொனேஷன் ரிசீவ் பண்ணீங்கன்னா ஜெனரல் டொனேஷன்னா அது இன்கம் இங்க போடலாம். ஸ்பெசிஃபிக் டொனேஷன்னா இங்க வராது, எங்க வரும், லைபிலிட்டி சைடுல வரும். ஓகே, சோ கவர்மெண்ட் கிராண்ட் வந்து லைபிலிட்டி. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் by subscription 24,800 add outstanding 1,700 26,500 outstanding கொடுத்திருக்க பேஜ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஓகே, பேஜ் 78ல நெக்ஸ்ட் அட்மிஷன் ஃபீஸ் 2000, admission fees 2000. Next, price fund received. Listen, price fund is nothing but specific. Price fund is nothing but specific fund. அதனால என்ன சொல்லிருக்கேன், liability side வரும். ஓகே, then bank interest sale of newspaper, bank interest 1500, sale of newspaper 1100. Okay, next salary payment side to salary 14,000. next office expenses 7,200. next book purchase balance sheet asset side வரும். stationery purchase இங்க தான் இம்பார்ட்டன்ட். stationery stationery பொறுத்த வரைக்கும் நம்ம stationery consumed இருக்கும். stationery consumed சார் எப்படி சார் போறது, bracket ஓபன் பண்ணிக்கோ, இல்லனா நீங்க எப்படி பண்ணலாம், பிரசன்டேஷன் working note போடலாம். stationery consumed சொல்லி bracket working note 1 போட்டு அங்க நீட்டா போடலாம். நான் டைமிங்ல பண்றேன், bracketல போடுறேன். opening stock of stationery வந்து 1200, add purchase less closing, purchase வந்து 1800, closing வந்து 2000, purchase வந்து 1800. so 1200 plus 1800 3000 minus 2000, stationery consumed 1000. நான் அன்னைக்கு சொன்ன ஞாபகம் தெரியல உங்களுக்கு,
அந்த கன்சம்ஷன் சம் போட்டோம். ஓகே, நீ ஒரு 200 rupees வச்சிருக்க, அப்பா 1000 rupees கொடுக்குறாரு, டோட்டல் 1200. அந்த டே ஃபுல்லா நீங்க சுத்தி ஸ்பெண்ட் பண்றீங்க. வீட்டுக்கு வரும்போது 300 rupees தான் கேஷ் இருக்கு. அப்ப என்ன மீனிங்? 900 rupees நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி தான் இங்க சேம். Similarly, cash நீங்க எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கோம் during the year. Opening stock 1200 இருக்கு, purchase 1800, total 3000. But closing எவ்வளவு இருக்கு? 2000. அப்ப எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க? கன்சம்ஷன். cash நீ கன்சியூம் 1000. Next, newspaper purchased. Newspaper purchased 1800. Sorry, 2100. 2100. Price awarded. See, specific fund ல நீங்க award என்ன ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் கொடுத்திருக்கான், அதாவது அமௌண்ட் வெளில போயிருக்கு, எக்ஸ்பென்ஸ். ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு பிரைஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5000. அது வந்து லைபிலிட்டி சைடுல மைனஸ் பண்ணனும். That's all. Anything else? Over. So, plus 28, 29, 31, 100. 31, 100. 21, 22, 23, 23, 300. 23, 300. Please check it out. 26, 500, 2000, 2600 minus 2100, 3100. Sorry, 6800. 22, 24, 24, 6800. 2 surplus transferred to capital. Answer balance sheet. Answer to balance sheet. Listen, உங்க டெக்ஸ்ட் புக்ல ஸ்டூடண்ட்ஸ் நோட் பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். உங்க டெக்ஸ்ட் புக்ல சந்தோஷ் என்டர் கொடுத்திருக்கான், அது ராங் ஆன்சர். ஓகே, அது ராங் ஆன்சர் தான். ரீசன்னா அவன் ஏன் அதை வந்து சந்தோஷ் என்ன சில மிஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்கூல்ல நான் லாஸ்ட் டைம் கேள்விப்பட்ட வரைக்கும் சந்தோஷ் என்ன எப்படி போட்டிருக்காங்கன்னா, பிரைஸ் ஃபண்ட் ரிசிப்ட் வந்து 6000 இருக்கு, பிரைஸ் அவார்டட் வந்து 5000 இருக்கு. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ரிசிப்ட் 6000, எக்ஸ்பெண்டிச்சர் 5000. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பிரைஸ் ஃபண்ட் இங்க 6000 வந்திருக்கும் ரிசிப்ட், அவார்டட் வந்து 5000 போட்டுருப்பாங்க. அந்த கேஸ்ல சந்தோஷ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். லிசன் கேர்ஃபுல்லி. பிரைஸ் ஃபண்ட் அவன் வந்து தேதியில கொடுத்திருக்கான், நீங்க ரெவென்யூவா போட்டு போனா கேபிட்டலா போட்டு போலாம், கிளாரிட்டி இல்ல. ஓகே, சோ லிசன் டைமிங் நான் என்ன அசம்ப்ஷன் எடுத்துக்கேன்னா, அது கேபிட்டல் ஃபண்டா எடுத்துருக்கேன். ஓகே, நீங்க படிச்சு பாருங்க, தேதி படிச்சு பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் சொன்னது. கான்ட்ரோவர்சி புக் ஆன்சர் வராதீங்க. ஓகே, புக் ஆன்சர் வரணும்னா பிரைஸ் ஃபண்ட் என்ன பண்ணணும், இல்ல இன்கம் டேக்ஸ் மட்டும் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா எனக்கு ஆன்சர் வந்துடும், புரியுதா? ஆனா மோஸ்ட் ஆஃப் சம்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் ஃபண்ட் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். உங்களுக்கு அப்படியே கலர் கொடுத்து என்ன சார் இது மிஸ் இப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க. ஓகே, தேதி படிச்சு பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, சோ இந்த ஆக்சுவலி இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ணிருக்கான்னா, பிரைஸ் ஃபண்ட் டைரக்ட் இன்கமா ட்ரீட் பண்ணிருக்கான். அப்போ என்ன டவுட் வரும் எக்ஸாம் கண்டிஷன்ல, சார் நான் இன்கமா எடுத்துக்கணுமா, அதாவது ஐ மீன் இன்கம் டேக்ஸ் பில் கொண்டு போகணுமா இல்ல பேலன்ஸ் ஷீட் கொண்டு போகணுமா, நான் அந்த ரெவென்யூவா ட்ரீட் பண்ணணுமா இல்ல கேபிட்டலா ட்ரீட் பண்ணணுமா? கேபிட்டலாவே ட்ரீட் பண்ணணும். நான் தான் பண்ணிருக்கேன். சோ கேபிட்டலா ட்ரீட் பண்ணா இங்க வரக்கூடாது. எங்க வரும்? பேலன்ஸ் ஷீட்ல லைவ்ல சேரும். பட் ஆன்சர் சேமா தான் வரும். டோன்ட் வரி, இங்க 1000 ரூபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சோ ஸ்பெசிபிக் ஃபண்ட்ல இருந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஸ்பெசிபிக் ஃபண்ட் தான் போகும். ஓகே, நீங்க திருப்பி சொல்றேன், இத பத்தி உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா உங்களுக்கே சொல்றேன், நான் கவனிங்க, நாட் ஃபார் வீடியோ, நீங்க அட்டெண்ட் பண்ண உங்களுக்கு சொல்றேன், நேரா போய் இந்த சேனலை ஓபன் பண்ணுங்க. யூடியூப்ல ஸ்கோப் அகாடமி போட்டா சேனல் வரும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது என்பிஓ சிபிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கு எடுத்துருக்கேன், அதுல இந்த ஃபண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஸ்பெசிபிக் ஃபண்ட். அப்ப கிளாரிட்டி கிடைக்கும். ப்ளீஸ் செக் இட் அவுட். நெக்ஸ்ட், கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்தா, கேபிட்டல் ஃபண்ட் 20,000 add surplus 6,800
26,800. Then grant for books 10,000. Anything else? Grant for 10,000. Anything else? Admission price fund. Price fund receipts less price fund awarded. Books already books opening இருக்கு 9,200. Add purchase வந்து 15, 24,200 books. Stock of stationery 2,000. Cash and bank balance இத கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணுவீங்க. நல்லா கவனிங்க. Cash and bank balance எப்படி செலுத்தணும்னா அவன் recipient payment கொடுத்துருவான். To balance ப்ராடக்ட்ன்றது opening cash. Buy balance carry பண்றது closing cash 9,900. Next, anything else? Subscription outstanding. Outstanding subscription 1,700. Total 37,800. 37,800. 24 plus 2 36. 26, 35, 36, 37,800. That's all. Any doubt? Make a note. Quick. See, next time என்ன பண்ண போறோம்னா போர்டு ஃபுல்லா போட்டுருவேன். ஓகே, because time constraint அதனால தான் சொல்றேன். ரொம்ப நிறைய வீடியோ வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க போர்டு. சோ இத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் போட்டுறேன். அதுக்கு அப்புறம் பாஸ் பண்ணிடுவோம் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் டைம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஓகேவா? Next sum number 23, page number 79. Okay. From the following receipt payment of Sivagasi Pensioners Recreational Club, prepare income tax report for the year ended March 2018 and bank it on the date. So receipt payment given. So you have to carefully watch பண்ணனும். Opening balance கொடுத்தா cash in and cash in bank. Subscription. நம்ம இப்ப நிக்கிறது வந்து 1718. நல்லா கவனிங்க. 2017 18. என்ன கொடுத்தா 16 17 அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம். ஓகே. plus 1718 கரெக்ட் இன்கம் ரிசீவ் பண்ணிருக்கோம். plus next day இன்கம் ரிசீவ் பண்ணிருக்கோம். next day இன்கம் என்ன? received in advance. Very good. Next legacies. See, legacy is nothing but like donations. Okay. Rent from all, locus rent, collection for special dinner, to balance credit and bank body. Payment கொடுத்துட்டாங்க. Okay, payment say கொடுத்துட்டாங்க. You see, additional information. Club at 300 members, each paying 100 as annual subscription. See, நான் subscription account சொல்லல. நான் போடும்போது சொல்லியிருக்கேன். மொத்தம் 300 பேர் இருக்கா 100 ரூபாய் பே பண்ணனும் அப்படினா இன்கிரிமெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நதிங் பட் வெரி சிம்பிள். P&L அக்கவுண்ட் ரெண்டும் ஒண்ணுதான். சரி, P&L அக்கவுண்ட்னா சொல்ல வந்தேன் பாருங்க. போன சமயம் நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். நான் வேண்டியதா தான் பண்ணேன். ஏன்னா சொல்லுவீங்க பார்த்தா யாரும் அப்படியே ஃபாலோ பண்றீங்க. ஏன்னா உன்னோட ஸ்டூடண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிடுவாங்க. கண்டுபிடிச்சாங்கன்னா வெரி குட். ஓகே, நான் போடும்போது நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை என்ன நான் சொல்றேன் என்ன தப்பு பண்ணிருக்கேன். See, voluntarily we made a mistake. நம்ம யாராவது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க டேலண்டா. ஓகே, சார் போட்டாலாம் கரெக்டாக இருக்கும் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் திங்க். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக போட்டு சொல்லுங்க. நீங்கள் யாரெல்லாம் வீடியோ கிளாஸில் பார்க்குறீங்களோ அவங்க கமெண்ட்டில் கொடுக்கலாம் சார் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி. ஓகே, ரெக்டிஃபை மிஸ்டேக்ஸ் ஃபைன். பட் அது வந்து இந்த மிஸ்டேக் வந்து நான் வாலண்டியர் பண்ணேன் லிட்டரலி. ஓகே, எனக்கு தெரியும் அது வரவே வர ப்ராஃபிட் பிகாஸ் இந்த NPO நாட் ஃபார் ப்ராஃபிட் அனலைசேஷன் ஃபைன். ஸோ கிளப் had a furniture of 10,000 opening balance கொடுத்துருக்கான். Subscription still due but not received for the year 16-17. 16-17 நம்ம எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம்? 5,000 ரிசீவ் பண்ணிருக்கோம். அந்த 5,000 இல்லாம still 1,000 rupees due இருக்குன்றான். அப்போ ஓபனிங் எவ்வளவு due இருக்கணும்? எஸ், 5,000 plus 1,000 6,000 due இருக்கும். வெரி குட். 5,000 plus 1,000. சோ ஓபனிங் பேலன்ஸ் ஷீட் போட்டு ஓபனிங் கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓபனிங்ல பாத்தீங்கன்னா ரிசிப்ட் பேமெண்ட்ல டூ பேலன்ஸ் brought out இருக்கு. கேஷ் அண்ட் கேஷ் அண்ட் பேங்க் ரெண்டுமே ஓபனிங் பேலன்ஸ். சோ எடுத்துட்டேன் கேஷ் அண்ட் பேங்க். அட்ஜஸ்ட் பண்ண என்ன சொல்லிருக்கான்? ஃபர்னிச்சர் ஓபனிங் 10,000 இருக்கணும் எடுத்துட்டேன். முக்கியமான மேட்டர் என்ன? சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு எடுக்கணும்? நீ என்ன பண்ணி தெரியுமா? ரிசிப்ட் பேமெண்ட்ல 1675,000 போட்டுருப்பான். அத மட்டும் எடுத்தா தப்பு. ஏன்னா 5,000 still 1,000 rupees due சொல்லிருக்கான். அப்ப மொத்தம் எவ்வளவு due? 6,000. இதுதான். சோ ஆட் பண்ணா இதுதான் உங்களுடைய ஓபனிங் கேபிட்டல் ஃபண்ட் 46,000.
then complete income and expenditure first receipt side எடுத்துக்கலாம். subscription நான் சொன்னல 300 members in 100 சார் ஆக்சுவலி வந்து 36 இருக்கு சார் அது irrelevant நீ ரிசீவ் பண்ணது வேண்டாம் எனக்கு கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் என்ன 300 100 30000 ரெண்ட் ஃப்ரம் ஆல் கொடுத்திருக்கான் 14 லெகசிஸ் வந்து liability பேலன்ஸ் ஷீட் liability சைடுல கொடுக்கணும் லெகசிஸ் ரெண்ட் ஃப்ரம் ஆல் 14000 லாங் டர்ம் ரெண்ட் 5000 கலெக்ஷன் ஃப்ரம் ஸ்பெஷல் டின்னர் 12000 ஓகே then rent கொடுத்திருக்கான் electricity கொடுத்திருக்கான் repairs special dinner expenses sunday expenses இது expense அது இல்லாம ஃபர்னிச்சர் கொடுத்திருக்கான் அது பேலன்ஸ் அசெட் சைடு பில்லியர்ட் டேபிள் நான் நீங்க சொல்லிருக்கேன் பில்லியர்ட் டேபிள் ஸ்னூக்கர் மாதிரி it is asset okay that's all இத போட்டா 44 49 plus 12 minus 35 51 55 is 61 goes on total 61 இதுல 2 surplus okay how much 4000 போன சொன்னா நம்ம தெரியுமா surplus transfer to capital னு சொன்னேன் தப்பு of course அது என்ன capital fund ல ஆட் ஆகும் நீங்க ஒண்ணு பண்ணலாம் surplus அப்படி போட்டாலே போதும் or excess of income over expenditure இப்படி போட முடியும் okay surplus 4000 rupees answer this next capital fund so capital fund பாத்தீங்கன்னா opening closing balance போட போறேன் opening capital fund 46 நமக்கு just find out பண்ணனும் இதோட 4000 ஆட் பண்ணனும் so total 50 legacy is 40 subscription receipt and advance எப்படி சார் தெரியும் receipt and payment அக்கவுண்ட்ல பாரு நம்ம எந்த ஏரியால நிக்கிறோம் பாருங்க நம்ம we are standing something 18 பண்ணி ரிசீவ் பண்ணது 1890 next amount எவ்வளவு 6000 rupees 6000 அதனால receipt and paymentல two balance brought இருக்கு அதாவது bank OD credit balance bank OD 3000 next furniture opening furniture 10000 plus purchase 2722 billiard stable 70 வாங்கிருக்கான் 70 outstanding subscription இங்க தான் இம்பார்ட்டன்ட் கேர்ஃபுல்லா பண்ணி தப்பு பண்ணாத current day subscription எவ்வளவு டியூ நீங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணனும் 30000 எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல 25 அப்ப எவ்வளவு outstanding 5 plus openingல இருக்க 6000 அதுல still 1000 rupees due ஆகும் அப்ப 5 plus 1 6 next cash in hand 1000 கொடுத்திருக்காங்க so balance sheet total 99 that's all சீக்கிரம் பண்ணீங்க லாஸ்ட் 24 போட்டா இந்த சாப்டர் ஓவர் குயிக் next sum column 24 page number 79 income tax expense account for the year ended 31st December okay for the year ended balance sheet for the year ended okay opening as usual opening information missing so with the help of adjustment opening investment 10000 கொடுத்திருக்காங்க ground 40000 கொடுத்திருக்காங்க bat and ball stock 5000 கொடுத்திருக்காங்க cash என்ன பிக் பண்ணோம் அந்த receipt payment opening balance cash பிக் பண்ணோம் subscription பொறுத்த வரைக்கும் 2017 நம்ம 2018 நிக்கிறோம் 2017 ஓட subscription கரண்ட்ல 10000 ரிசீவ் பண்ணிருக்கான் plus adjustment போன சம்பளம் சொன்ன மாதிரி தான் still 5000 டியூ இருக்கான் நம்ம opening outstanding இருக்கும் 10 plus 5 50 total 75 then come to income and expenditure so it's quite interesting subscription for the year la 55 ரிசீவ் பண்ணிருக்கான் 55000 still 6000 rupees due கொடுத்திருக்கான் adjustment number 3 last adjustment so 55 plus 6 61 donations கொடுத்திருக்கான் nothing mentioned general donation income interest of fixed deposit 8000 business 5000 match fund சார் இப்பதான் சொன்னீங்க சார் அத சொன்னல நீங்க தேதி படிச்சே பார்த்தா தெரியும் match fund price fundலாம் வந்து receipt and income tax பண்ணி கொண்டு போலாம் பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு போலாம் சோ போன சம் நம்ம அத ட்ரை பண்ணிட்டோம் இந்த சம் வந்து புக் ஆன்சர் ஓகே ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு கீ போடுறதுமா ரெண்டுமே எழுதுவாங்க பட் நீங்க பெட்டர் என்ன பண்ணனும் உங்களோட அசம்ப்ஷன் கொடுத்தா சேஃப் தியரி படிச்சு பாருங்க கிளியரா சொல்லிருக்கான் தியரி ஓகே அத கடைசியா சொல்றேன் தியரி என்ன பேஜ் சொல்லி முடிறேன் மார்க் பண்ணி தரேன் ஓகே சோ மேட்ச் ஃபண்ட் 30 upkeep of pavilion 17000 secretary honorarium 80000 grass seeds 2000 sunday expenses 3000
match expenses 25,000. As far as bat and ball is concerned, opening stock 5,000 கொடுத்திருக்கான் பார்த்தோம். கரண்டில பர்ச்சேஸ் பண்ணது 22,000. அப்ப டோட்டல் 27. க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? என்டையர் பேட் அண்ட் பால் நம்ம கரண்டில ஃபுல்லாத்தையும் கன்சியூம் பண்றோம். அதாவது யூஸ் பண்ணிட்டோம். consumed or used. Total 27. Less பண்ணீங்கன்னா you get 52,000. That is your surplus. நீங்க இந்த அமௌண்ட போடலன்னா உங்க ஆன்சர் 47,000 வரும். Okay. Then capital funds 45,000 கண்டுபிடிச்சோம். Plus surplus. Subscription is in advance. நீங்க இந்த receipt and payment அக்கவுண்ட்ல subscriptionல 2017 last year, 2018 current year, 2019 கொடுத்துருவாங்க பாருங்க. Next year தி ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. அதான் receipt advance. Investment premises இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கான். எடுத்துட்டோம். Fixed deposit paymentல இருக்கு பாருங்க. Outstanding subscription. Current year outstanding 6,000. Last year outstanding still due 5,000. அப்ப total 11,000. Cash and bank balance கொடுத்துருக்காங்க receipt and paymentல. போட்டீங்கன்னா கெட்டி ஆன்சர். இதோட NPO சாப்டர் முடிச்சிட்டோம். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன், ரொம்ப பேச நினைக்காதீங்க. ஈஸியா ஸ்கோர் பண்ணலாமா? டோன்ட் கிவ் அப். விட்டுறாதீங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, இது நல்லது. இதான் உங்களுடைய என்ன சொல்றது கிளைமேக்ஸ். 12th முடிச்சிட்டீங்கன்னா லைஃப்ல அவ்வளோ போதும். இது வரைக்கும் தான் அப்பா அம்மா நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் நோ ஒன் ஆஸ்கிங் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. என்னடா எப்படா எக்ஸாம் வரலாம். ஸ்கூலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் காலேஜுக்கு போயிட்டீங்கன்னா இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் இன்னும் வெளியே பிகாஸ் உங்கள் லைஃப். ஸோ அதனால் இந்த 1 இயர் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பற்றி கவலைப்படாது. நான் பார்த்துக்கிறேன். ஈஸியாக யூ கேன் ஸ்கோர் மோர் தென் 95. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நோட் பண்ணிங்க. அந்த தியரி பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணுங்க. குயிக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் ஃபாஸ்ட். சி ஸ்டார்ட் பண்ணீங்க. பிஃபோர் தட் 1 செகண்ட் பேஜ் நம்பர் 48 எடுங்க. பேஜ் நம்பர் 48 எடுத்தீங்களா? சீக்கிரம் ஃபாஸ்ட் எடுத்தாச்சா? அதில் கிளீனாக கொடுத்துருக்கான். எக்ஸாம்பிள் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ஐட்டம்ஸ். ஓகே, டிக்ளேர் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அது given below. ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் கொடுத்துருக்கான், கேபிட்டல் ரிசிப்ட் கொடுத்துருக்கான். ரெவென்யூ ஆர் கேபிட்டல், அதாவது ரெவென்யூ ட்ரீட் பண்ணலாம், கேபிட்டல் ட்ரீட் பண்ணலாம். சி அது வெரி இம்பார்ட்டன்ட். ரெவென்யூ ரிசிப்ட் லாஸ்ட்ல பாருங்க, கலெக்ஷன் ஆர் ரிசிப்ட் ரிலேட்டிங் டு கலெக்ஷன், டோர்னமெண்ட் கலெக்ஷன் ஆர் டோர்னமெண்ட் ரிசிப்ட், ஸ்போர்ட்ஸ், மேட்சஸ், என்டர்டைன்மெண்ட், டின்னர். நீங்கள் கேல்குலேட் நோட் பண்ணுங்க. இந்த ஏதாவது நீங்கள் ரிசிப்ட்ஸ் ரிசீவ் பண்ணீங்கன்னா ஓகே, இட் இஸ் நாட் டொனேஷன். ஓகே, சப்போஸ் இஃப் இட் இஸ் given ஃபார் டொனேஷன், டொனேஷன் ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டொனேஷன் அது லேப்டாப் கொண்டு போகணும். ப்ரைஸ் ரிசிப்ட்ஸ் நல்லா போகணும். இங்கே தான் இம்பார்ட்டன்ட். நான் போன சமயம் சி இங்கே தான் கிளாரிட்டி. அவன் சம்மில் மார்க் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கான் அவங்க புக்கில். ப்ரைஸ் ரிசிப்ட்ஸ் அப்படின்னா ஓகே, அதாவது டொனேஷன் சொல்லல, அவன் டொனேஷன் கொடுக்கல அந்த வேர்டு. சரி, ப்ரைஸ் ரிசிப்ட்ஸ்னா என்ன மீனிங் தெரியல எக்ஸாக்டாக. டொனேஷன்ஸ் தெளிவாக கொடுத்துருக்கணும். ஓகே, ப்ரைஸுக்காக ஏதாவது அவங்க ரிசிப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ரெவென்யூ கொண்டு போகிறோம். அதான் நம்ம போன சம்மில் சம் நம்பர் 21 சம் 21ல் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ரைஸை வந்து லைப்ரரியில் கொண்டு போயிருப்பேன். ப்ரைஸ் ஃபண்டு அவன் என்ன சொல்லியிருக்கான், ப்ரைஸ் ஃபண்ட் ரிசிப்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, தட் இஸ் லிட்டில் பிட் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகே, ஸ்டேட் போர்ட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஆலோசனை எடுத்து அவங்க பண்ண முடியாது. என்னென்னா ப்ரைஸ் ஃபண்ட் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தா இன்கம் டேக்ஸ் பண்ணி கொண்டு போயிடுங்க. ஆர் மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட். நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸில் மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் கொடுத்துருக்கோம். அது இங்கேயும் கொடுத்துருக்கான். என்னெல்லாம் ரிசிப்ட்ஸு, டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ், மேட்ச். ஸோ மேட்ச் டொனேஷன் ஃபார் மேட்ச் ஃபண்டாக தான், டோர்னமெண்ட் ஃபண்டுனா அது லைபிலிட்டி. வெறுமே மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட்ஸ் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பண்ணி இன்கம் கொண்டு போங்க. அதோட எக்ஸ்பெண்டிச்சரை இங்கே போட்டுருக்கும் மேட்ச் எக்ஸ்பென்ஸ். ஸோ அப்போ போன சமயம் போட்டல சம் 21 நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த 21ல் ப்ரைஸ் ஃபண்ட் ரிசிப்ட்ஸை கிரெடிட்டில் கொண்டு போங்க. 6,000 டெபிட்ல 5,000, 1,000 rupees டிஃபரன்ஸ். 6,800 நம்ம போட்ட ஆன்சர் அங்கே 7,800 நம்ம கரெக்டாக புரியுதா? ஸோ அவங்க மெத்தடே போயிடுது. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதே பேஜ் நம்பர் 50 எடுத்துங்க. 50ல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 50ல் எனி இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் மஸ்ட் நாட் பி டேக்கன் இன்டு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். மஸ்ட் நாட் பி, அதாவது ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அதை இன்கம் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொண்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், அதோட இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கான் கிளியராக. இலிஸ்ட்ரேஷன் நம்பர் 15, பேஜ் நம்பர் 59.
பேஜ் நம்பர் 59 எடுத்து பாருங்க. எக்ஸாம்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். see நான் எக்ஸசைஸ்லாம் போட்டேன். நீங்க எக்ஸாம்ஸ் பாருங்க. ஏன்னா ஸ்கூல்ல வந்து மோஸ்ட்லி பப்ளிக் எக்ஸாம்லாம் illustration சம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. நீங்கலாம் எக்ஸசைஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை விட்டுற போறீங்க. ஸோ illustration வந்து கொடுத்துருக்கான். price fund 60, price fund investment 60, interest received on price fund. அது வந்து லெஃப்ட் சைடுல ஆட் பண்ணோம். price distributed is nothing but expenses, donation received for price fund. ஸோ ஓப்பனிங் ஃபண்டோட டொனேஷன் ஆட் பண்ணு, இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணு, ப்ரைஸ் ஏதாவது நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் எக்ஸ்பென்ஸ் அதை மைனஸ் பண்ணுங்க. எங்க பேலன்ஸ் ஷீட்டில் ரேபிள் சைடு அசட் சைடில் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அவ்வளோதான், இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. ஓகே, இதை வச்சு போடுங்க. ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிள். அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பு, அதை நான் ஒரு கிளாஸ்லேயே முடிக்க ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் பார்ட்னர்ஷிப். அதுக்கு அடுத்த டாபிக் வந்து குட்வில், அது ரொம்ப ஈஸி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இன்னும் 1 or 2 days அந்த இதுவும் விட்டுருவேன் வீடியோ. ஓகே, உங்களுக்கு சம்மர் கிளாஸ் கிராஷ் கோர்ஸ் மாதிரி திருப்பி நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. புரியுதுங்களா? ஏன் டவுட் பண்ணோம்? டவுட் பண்ணலையே? ஓகே ஃபைன். ஸோ நோட் பண்ணிங்க. பை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் சம் போடுறதுனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்குமா?